கோயம்புத்தூர்ல ஹைவே கிட்ட இதை விட்டா வீடே கிடைக்காதுங்க. வாங்க காட்டுறேன் வாங்க. அங்கே பாருங்க, அதாங்க மெயின் ரோடு. அங்கே பாருங்க நிறைய டூ வீலர் போகுது, பஸ் போகுது, லாரி போகுது. இந்த மாதிரி ஹைவே பக்கத்தில் வீடே கிடைக்காதுங்க. ஹால் பாருங்க எந்த அளவுக்கு ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனை பாருங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் தாண்டி ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் பாருங்க கீழே இருக்க பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம். நாளையும் பாருங்க மாஸ்டர் பெட்ரூம் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கே தனியாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இன்டீரியர். யூட்டிலிட்டினா பாருங்க இந்த மாதிரி விளசமா கொடுக்கணும். பாருங்க இந்த வீடு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். 2.25 சென்ட் இடம் 1800 ஸ்கொயர் ஃபீட்ல 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு வாசல் வச்சு இந்த வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு, இபி, ட்ரைனேஜ் எல்லாமே அடிப்படையான வசதி எல்லாமே வந்துருச்சு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், எல்லோ அப்புறம் சாண்டில் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, அதில் டெக்ஸ்சர் டிசைன்ஸு, பால்கனி ஏரியா கவர் பண்ணுற மாதிரியான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் மாட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. கார் என்ட்ரிக்காக ஃபோல்டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. நடந்து வரக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 13x14ங்கிற அளவில் போர்ட்டிகோ இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு 2 சைட்லையும் கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் வச்ச மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முன்னாடியே ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 3:7ங்கிறதுல அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் கிளாஸ் டைப்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னா வீட்டோட சிட் அவுட்டுங்க. இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் கடைசியில் வீட்டுக்கான போர்வெல், வாட்டர் சம்பெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே தாங்க மெயின் ரோடு. பாருங்கள் பஸ்ஸு, லாரி எல்லாமே போயிட்டு வந்துட்டு பாருங்கள். பக்கத்தில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இதை விட மெயின் ரோடு பக்கத்தில் வீடே கிடைக்காதுங்க கோயம்புத்தூர்ல. அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் கிளாசி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க்கில் செஞ்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. டோர் சுற்றி கிரானைட் பார்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஜம்முன்னு 16x16 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த சைடில் ஸ்டென்சில் டிசைனில் எல்லோ கலரில் டெக்ஸ்சர் டிசைன்ஸோட ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு. அப்போது சீலிங்லேயும் அதே மாதிரி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. கலரான லைட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மல்டிமீடியா டிவி வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்கு. மார்மலைட் டிசைன்ஸு, ப்ரௌன் கலர் தீமில் இந்த டிவி நெட் இருக்குங்க. பேஸ் கேபினெட்டு, அதுக்கப்புறம் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்த கடைசியில் ஷெல்ஃபு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட இந்த மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மலைட் டிசைன்ஸில் லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸில் வெட்டிஃபைட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது, அங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது. 2 விண்டோஸ் இந்த லிவிங் ஹாலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே ஒரு பூஜை கேபினெட் இருக்குது. சிஎன்சி லேசர் கிட்ட ஒரு கூட ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. அப்படியே இந்த ஹாலுக்கு பேக் சைடில் வந்து 8x16ங்கிறதுல இங்கே வந்து ஒரு கிச்சன் கம் டைனிங் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கவர் பண்ணியிருக்காங்க. லிண்டர் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே பெரிய ஒயிட் வித் அந்த டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சைடில் வந்து கவுண்டர் டாப்க்கு கீழேயும் காப்பர் ஹேண்டில்ஸும், அது போக கட்லரி யூனிட்டு இதே மாதிரி கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய கொடுத்துருக்காங்க. சிம்னி மாட்டி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து சிங்க் வந்து ஒரு ப்ரௌன் கலர் தீமில் இங்கே வந்து சிங்க் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக போர் வாட்டருக்கு, ட்ரிங்கிங் வாட்டருக்கு 2 பைப் இருக்குது. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி கார்னரில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது, இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது. மொத்தம் 2 விண்டோ. அது போக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க கிச்சனில். இது போக ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள். கிச்சன்லேருந்து டைனிங் வரைக்குமே லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலரில் அங்கே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சின்ன ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கன்னிமூலையில் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 10x16ங்க. இங்கேயும் எல் டைப் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட சின்ன ஸ்பாட் லைட்டோட இருக்குது. இங்கேயும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. 2மே உட்டன் விண்டோ தான். இங்கே ஃபுல்லாமே பார்க்குறீங்களா, இங்கே நிறைய ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க லேப்டாப் ஃபுல்லாக. அது போக 2 வார்ட்ரூஃப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வார்ட்ரூஃப் கபோர்ட் ஸ்பேஸ் இருக்குது. அது போக பக்கத்தில் ஒரு வார்ட்ரூஃப் கபோர்ட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த கார்னரில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. இதோட அளவு 6x3ங்கிற அளவில் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. 3D பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கு. ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வெளியில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமுக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து இங்கே ஸ்டேர்கேஸ் லிவிங் ஹால்லேருந்து போகுதுங்க. கீழே வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன யூபிஎஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ் ஸ்டீல் இருக்குது. அப்புறம் வெளிச்சத்துக்காக அவங்க ஃபிக்ஸ்டு விண்டோ மாட்டியிருக்காங்க. ஃப்ளோஸ்டட் கிளாஸ் எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ்டு விண்டோ. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இங்கே லான்ச் இருக்குது. 3rd கிட்ஸ் பெட்ரூம், இது 2nd மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூமோட அளவும் 10x16 தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. டிட்டோ, எதுவுமே மாறல. லேப் கபோர்டு, ஸ்டோரேஜ் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் மாறி இருக்குது. டைமண்ட் ஷேப் டிசைன்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கு. அப்போது வெளிச்சத்துக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. இதோட அளவு 6க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. ஃப்ளோரிங் ஆண்டிஸ்க் டைல்ஸ் உபயோகப்படுத்தி வாலுக்கு வந்து டார்க் வித் ஒயிட் கலர் பேட்டர்னில் கிளாஸ் ஃபினிஷிங்கில் செராமிக் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. அது வந்து காமனாக பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க டோர். அது கடைசியில் பார்த்துக்கலாம். இப்படி வந்துட்டிங்கன்னா வீட்டோட 3rd கிட்ஸ் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். இதோட அளவு 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. இங்கேயும் கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஒர்க்கு இங்கேயும் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஒர்க்கும் கிட்ஸ் பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 உடன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் வந்து 6க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷனு, பைபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. சீலிங் வரைக்குமே கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆண்டிஸ்க் டைல்ஸ் வந்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து பெரிய யூட்டிலிட்டி ஏரியா ஏன்னா விளாசமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. கவர்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே ஃபேப்ரிகேஷன் ஒர்க், மெட்டல் ஷீட் கொடுத்து ஃபேப்ரிகேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு இதெல்லாமே இருக்குது. பைப்பிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக இந்த 3rd பெட்ரூம்லேருந்து நம்ம இந்த பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த 3rd பெட்ரூமுக்கு ஒரு ப்ரைவேட் பால்கனி மாதிரி இந்த சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. அப்படியே 3rd பால்கனி ஏரியா வழியாக வந்து கூட இந்த யூட்டிலிட்டி ஏரியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டேர் கேஸு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேடு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. டெரஸ் வந்து இங்கே மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் அங்கே இருக்குது. சவுண்டு பஸ்ஸு போகிற சவுண்டெல்லாம் கேட்கும். இங்கே இருந்து பார்க்க முடியாது. நம்ம பால்கனிலேருந்து காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 77 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள்.